அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 9/1/2025 வியாழக்கிழமை. இன்று கிருத்திகை நட்சத்திர விரத நாள். நாளையும் கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. நாளை வைகுண்ட ஏகாதசி விரத நாள். இன்று திருவம்பாவை 6ஆம் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான நாளிலே தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சுவாமிமலை சுவாமிநாத பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்படட்டும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும், கல்வியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும், நல்ல ஞானம் கிடைக்கட்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சுவாமிமலை சுவாமிநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று பிற்பகல் 12:03 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று மாலை 3:03 வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மாலை 3:03 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. நண்பர்கள் வழியிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். அவர்களால் சில உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அனுகூலமான நாள். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், டயட்டீஷியனாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியராக ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும். கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் தேவார திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களை, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு பணவரவு உண்டு. சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு ஊழியர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. அதிகாரிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு நல்லபடியாக நடக்கும். ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. சொந்தமாக வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சி நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களை அவசரம் காட்டக்கூடாது. சேல்ஸ் மார்க்கெட்டிங் வேலையில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அது மாதிரி ஐடியில் பிபிஓ, கேபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு திடீர் செய்திகள் வந்து சேரும். அது மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் சிலர் தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை வந்து சேரும். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய நாளாக உள்ளது.
அதே மாதிரி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் உள்ளது. மெரைன் இன்ஜினியராக வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்கள், அது மாதிரி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங்கில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நீங்கள் இன்று தன்வந்திரி பகவானை வழிபடுவது நல்ல பலனை தரும். தன்வந்திரி பகவானை ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு கடகராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு திடீர் மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும். ஆலய அர்ச்சகர்களாக, புரோகிதர்களாக, ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, வீண் அலைச்சல் இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்கு போராட வேண்டியிருக்கும். ஹெச்ஆராக பணியாற்றுபவர்கள், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் இருப்பவர்கள், ஜாப் ஏஜென்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வீட்டிலே அமைதி குறைவாக காணப்படும். சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஃபாஸ்ட் ஃபுட்டையும் தவிர்க்க வேண்டிய நாள். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு சிலருக்கு திடீர் பிரச்சனைகள் வந்து போகும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. சக்தி கணபதியை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலையில் சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். அதிகாரிகளுடன் மோதல் போக்க வேண்டாம். அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகள் சிலருக்கு திடீர் பணி இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் ஏற்படும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ் வியாபாரத்திலே மந்த நிலைமை இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளிக்கடை, துணிக்கடை வைத்திருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். எலக்ட்ரிஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் கூடுதலாக இருக்கும். டைவர்ஷன் இருக்கும். அதனால் படிப்பிலே கவனம் தேவை. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக, பிரின்சிபலாக, டீனாக, ப்ரொஃபஸராக, லெக்சராக பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் தாயின் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. திடீர் மருத்துவ செலவுகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் வரும். வர்ற வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், கேஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கெல்லாம் அனுகூலமான நாள்.
சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு உரிய கௌரவம் மரியாதை கிடைக்கும். சினிமாவிலே டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு குடும்ப பொறுப்பு சுமை வந்து சேரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர் மருத்துவ செலவுகள் உண்டு. வாகனங்களால் சிலருக்கு விரைய செலவு ஏற்படும். பழைய வாகனத்தை வித்துட்டு புது வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், அக்வாரியம் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை நடத்துபவர்கள், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களுடன் பிரச்சனை வேண்டாம். டாக்டராக, இன்ஜினியராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை தாமரை பூக்களால் அல்லது இதழ்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, தேவையில்லாத தொல்லைகள் வந்து சேரும். வீட்டில் சில பிரச்சனைகள் வந்து போகும். அதே மாதிரி சொந்த பந்தங்களாலும் சில குழப்பங்கள் வந்து சேரும். கவனமாக இருக்கணும். தம்பதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் அதே மாதிரி சில பிரச்சனைகள் வந்து போகும். வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பவர்கள், வெளிநாட்டிலே கல்வி நிறுவனங்களிலே யூனிவர்சிட்டி, காலேஜ் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நெருக்கடிகள் வந்து போகும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கூட கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே செஃப்பாக, குக்காக, ஹெல்ப்பராக, பார், ரெஸ்டாரண்ட், ஹோட்டலில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக இன்று ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உள்ளது. ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் வெள்ளை நிற பூக்கள், மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போகணும். வாய் வார்த்தைகளே கவனம் தேவை. சகோதரங்களுடன் சில பிரச்சனைகள் வரும். பரம்பரை சொத்து அல்லது பூர்வீக சொத்து விஷயங்களில் உள்ள பஞ்சாயத்து விஷயங்கள் சிலருக்கு இழுபறியாகும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் கோர்ட் கேஸ் வழக்கில் நீங்கள் சில காம்ப்ரமைஸ், சமரசம்
போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் நடத்துபவர்கள், பருப்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. யூனிவர்சிட்டி, காலேஜில் டீனாக இருப்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற பூக்களால், மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி அன்பர்களே, நலமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், ஐடிஇஎஸ், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். சமூகத்திலே நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். ஜிம் நடத்துபவர்கள், பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள், சலூன் வைத்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும், பணிமாற்றம் வந்து சேரும், இலாக்கா மாற்றம் வந்து சேரும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு இலங்கை யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூஷணி அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். நாகபூஷணி அம்மனை நீங்கள் ஸ்லோகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.